ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. முக்கியமான விஷயம், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ you will have the test. If you want to score good marks in the test, you should listen to me very carefully. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னால் முடியும். நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு விஷயத்த உன்னால பண்ண முடியும், முடியாது, முடியுமா, முடியாதா? உன்னால் முடியும், உன்னால் முடியாது, உன்னால் முடியுமா, உன்னால் முடியாதா? அதே மாதிரி அவனால் முடியாது, அவனால முடியுமா, அவளால் முடியும், அவர்களால் அதை செய்ய முடியாது, அவர்களால் அதை செய்ய முடியாதா? இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ திஸ் டாபிக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? எல்லாருக்குமே தெரியும். ஸோ முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மாடல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல மாடல் வேர்ப் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன். ஸோ கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேன் கூட நம்ம ஒரு நாட் சேர்ப்போம், cannot. ஸோ முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், do not, அப்புறம் வந்து does not, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். பட் இங்கிலீஷ்ல இந்த கேன் கூட நம்ம இந்த நாட் சேர்க்கும் போது யூ ஷுட் ரைட் இட் டுகெதர். ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் எழுதணும், தனித்தனியா நம்ம எழுதக்கூடாது. ஓகே, ஸோ cannot அப்படின்னு சொல்லலாம், அல்லது அது சுருக்கி நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா can't அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ cannot அல்லது can't அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ can't அப்படிங்கிற வார்த்தையை நம்ம can't ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அல்லது can't அப்படின்னு சொல்லலாம். ஸோ can't அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், can't அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நம்ம பொதுவாக இங்கே can't அப்படின்னு சொல்லுவோம், நீங்க அதையே அப்படியே சொல்லிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, முடியுமா, முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க கேன் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க இந்த can't யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சிம்பிளா இப்ப நான் இதில் எழுதி போடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே எழுதுவோம் நம்ம. உன்னால் முடியும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ உன்னால் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ, நீ அப்படின்னு அர்த்தம், யூன்னு போடுறீங்க. ஸோ முடியும் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கேன். யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வருது, அதுக்கு அடுத்து கேன் அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் வருது. நெக்ஸ்ட் உன்னால் முடியாது, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உன்னால் அப்படிங்கிறதுக்கு யூ போட்டீங்க, முடியாது அப்படிங்கிறதுக்கு cannot அல்லது can't. ஸோ யூ can't, உன்னால் முடியாது. நெக்ஸ்ட் உன்னால் முடியுமா, கேள்வி கேட்கணும், உன்னால் முடியுமா, கேன் யூ, கேன் யூக்கு அப்புறம் ஏதாவது ஒரு verb வரும். ஸோ கேன் யூ டூ திஸ், கேன் யூ ரைட், கேன் யூ ரன், ஓகே, அண்ட் தென் கேன் யூ லிசன் டு மீ. இந்த மாதிரி உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உன்னால் முடியாதா, உன்னால் முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம எப்படி கேட்கணும்? இந்த can't இருக்கு இல்லையா, முடியாதா, கேள்வி கேட்கும் போது எப்பவுமே இந்த மாடல் வெர்ப்ஸ் வந்து முன்னாடி வந்துடும், அது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ can't you, can't you, உன்னால் முடியாதா, that's it. You can, உன்னால் முடியும். You can't, உன்னால் முடியாது. Can you, உன்னால் முடியுமா. Can you walk with me, can you talk to me, can you run fast, can you sing a song. முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். Can't you, can't you do it, உன்னால் இதை செய்ய முடியாதா. Can't you run, உன்னால் ஓட முடியாதா. அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை மாத்தும் போது you will get many example sentences. இங்க பாருங்க, இப்ப யூ கேன் அப்படின்னு இருக்கு, உன்னால் முடியும். என்னால் முடியும் அப்படின்னா ஐ கேன். அவனால் முடியும் அப்படின்னா he can.
அவளால் முடியும் அப்படின்னா she can. அவர்களால் முடியும் அப்படின்னா they can. என்னால முடியாது, I can't do this, I can't sing a song, என்னால் பாட்டு பாட முடியாது. I can't cook, என்னால சமைக்க முடியாது. I can't clean the room, என்னால ரூம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. I can't talk to you, என்னால உங்களோட பேச முடியாது. இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். Can you அதை வந்து ஐ கூட மதிக்கலாம். என்னால் இதை பண்ண முடியுமா, can I do this? என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, can I help you? ஓகே, ஸோ என்னால் முடியாதா, can't I do this, என்னால் பண்ண முடியாதா. அவனால செய்ய முடியாதா, can't he do this, can't he, அவனால் முடியாதா. ஸோ இந்த கேன்க்கு அப்புறமா வந்து வரக்கூடியது ஒரு வேர்ப் வந்து வரலாம். ஓகே, அந்த வேர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தட் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கலாம். அதே மாதிரி கேன், அதாவது கேள்வி கேட்கும்போது கேன் முன்னாடி வந்துடும் இல்லையா, இந்த இதுக்கு அப்புறமா வந்து ஒரு வேர்ப் வரலாம், அதுக்கப்புறம் எதுனால வரலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு வேர்ப் வரலாம், அதுக்கப்புறம் ஏதாவது வரலாம். ஸோ வேர்ப் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேர்ப் வந்து இப்போ டூ அல்லது ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரன் அப்படின்னா ஓடுறது, இதான் நம்மளோட வேர்ப்னா. இங்க பாருங்க, யூ கேன் ரன், உன்னால் ஓட முடியும். யூ கான்ட் ரன், உன்னால் ஓட முடியாது. கேன் யூ ரன், உன்னால் ஓட முடியுமா. கான்ட் யூ ரன், உன்னால் ஓட முடியாதா. இப்போ ரன்னுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். இதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு வார்த்தையை நான் சேர்த்திருக்கேன். ஓகே, இங்க பாருங்க, யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், உன்னால இங்கிலீஷ் பேச முடியும். யூ கான் ஸ்பீக் இங்கிலீஷ், உன்னால இங்கிலீஷ் பேச முடியாது. ஓகே, இதுல கொஸ்டின் மார்க் வராது. கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இப்போ கொஸ்டின் மார்க் வரும். உன்னால இங்கிலீஷ் பேச முடியுமா. கான்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், உன்னால இங்கிலீஷ் பேச முடியாதா. அவ்வளவுதாங்க, சிம்பிளா இருக்கா. ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா இருக்கா? இஸ் திஸ் ஈஸி? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருக்கா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் till now? Okay, so let's see some example sentences for can and can't and how to ask questions using can and can't. And also I'm going to teach how to answer shortly for can. ஓகே, கேன் கொஸ்டின்ஸ், கேன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும் போது ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நீங்களே சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போ நான் போர்டில் எழுதி போடும் போது நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், யாருமே அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகேயா? ஓகே, ஸோ கேன் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸ்லாம் இங்கே கேன் வரும். இதே இது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து காண்ட் வரும். கேள்வி கேட்கும் போது முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கேன் முன்னாடி போடுவீங்க. முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த காண்ட் தூக்கி முன்னாடி போடுவீங்க. ஐ மீன் இன்ட்ரோகேட்டிவ், கேள்வி வாக்கியத்துக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவளால் பாட முடியும். முடியும் அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ இந்த கேன் யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். ஓகேவா? இங்க பாருங்க எப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரிங்க? அவள் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல ஷீ. முடியும் அப்படின்றது. ஸோ கேன், ஷி கேன், அவளால் முடியும். வேர்ப் என்னது? பாடுறது. எப்பவுமே இந்த வேர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் இங்க வரக்கூடாது. ஓகே, ஸோ ஷி கேன் சிங், அவளால் பாட முடியும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியும், முடியாது, முடியுமா, முடியாதா, அதெல்லாம் நம்ம நிறைய அதிகப்படியாக நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ நல்லா வந்து லிசன் பண்ணி கவனிச்சுக்கோங்க. புரியுற மாதிரி இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. பட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, அதனால சொல்றேன், ரெகுலரா நம்ம சொல்லி கொடுக்கறத வந்து நடைமுறையில நீங்க வந்து டெய்லி ரொட்டீன்ல பேசி பழகுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். பண்ணுவீங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், அவளால் பாட முடியாது. முடியாது அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நெகட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவ் அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? காண்ட். ஷீ காண்ட், அவளால் முடியாது. என்ன பண்ண முடியாது? சிங், அவளால் பாட முடியாது. ஷி காண்ட் சிங். ஷி காண்ட் சிங். ஓகே, நெக்ஸ்ட், அவளால் பாட முடியுமா. கேள்வி கேட்கிறப்ப என்ன பண்ணணும்? இந்த கேன் அப்படிங்கக்கூடிய முடியும் அப்படின்னா இதுதான் ஷி கேன் சிங். முடியுமா அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய கேன் வந்து முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான். அப்ப எப்படி எழுதுவீங்க? கேன் ஷி சிங், அவளால் பாட முடியுமா? கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட், அவளால் பாட முடியாதா. அவளால் பாட முடியாது அப்படின்னா ஷி காண்ட் சிங். அவளால் பாட முடியாதா அப்படின்னு பண்ணும்போது இந்த காண்ட் அந்த வார்த்தையை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க. காண்ட் ஷி சிங். காண்ட் ஷி சிங், அவளால் பாட முடியாதா. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கேன் ஷி சிங் டக்குன்னு வாயில வராது. ஓகே, அவளால் ஒரு பாட்டு பாட முடியுமா? கேன் ஷி சிங் அ சாங். கேன் ஷி சிங் அ சாங். இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரளமாவே வரும்.
ஓகேவா? Now I'm going to teach you how to answer shortly for these kind of sentences, I mean questions. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்படி சுருக்கமா ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஒன்னு எஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நோன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, கேன் ஷி சிங், பாட முடியுமா அப்படின்னா ஒன்னு எஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நோன்னு சொல்லுவோம். கான் ஷி சிங், ஓகே, கேன் ஷி சிங் அப்படின்னா அவளால் பாட முடியுமா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்று எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எஸ், முடியும் அப்படின்னா எஸ் ஷி கேன், ஆமா அவளால முடியும். அந்த சிங்கிங்கிறத கூட விட்டுறலாம். இப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். எஸ் ஷி கேன் சிங் ஃபுல்லா சொன்னாலும் கரெக்ட் தான். ஷார்ட்டா இப்படி சொன்னாலும் அழகா இருக்கும். கேன் ஷி சிங் அ சாங்? எஸ் ஷி கேன், ஆமா அவளால முடியும். ஃபுல்லா சொல்ல தேவையில்ல. எஸ் ஷி கேன் சிங் அ சாங் அட் த பார்ட்டி, அந்த மாதிரி ஃபுல்லாலாம் சொல்ல தேவையில்ல. யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஷார்ட்லி. ஓகே, எஸ் ஷி கேன். அவளால முடியாது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நோ ஷி காண்ட், இல்ல அவளால முடியாது. அதே மாதிரிதான் இதுக்கும். கான் ஷி சிங், அவளால் பாட முடியாதா? எஸ் ஷி காண்ட், ஆமா அவளால பாட முடியாது. இல்ல அவளால பாட முடியும். நோ ஷி கேன். ஓகே, இப்ப யாராவது கேக்குறாங்க, கான் ஷி சிங், அவளால் பாட முடியாதா? ஆமாப்பா அவளால பாட முடியாது, ஏதோ த்ரோட் பெயினா இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்? அப்படி உல்டாவா வரும். எஸ் ஷி காண்ட், ஆமா அவளால பாட முடியாது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றீங்க, இல்ல அவளால பாட முடியும். சோ நோ ஷி கேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின் நம்ம வந்து அந்த எஸ் நோ சொல்லிக்கணும். முடியுமா அப்படின்னா முடியும்னா எஸ், முடியாதா அப்படின்னா ஆமா முடியாது அப்படிங்கிறதுக்கு எஸ். எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த வேர்ப்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. ஈஸியா இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பவுமே இப்படி ஒரு செட்டா கத்துக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதே மாதிரி கொடுக்குறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, அவர்களால் உனக்கு உதவ முடியும், அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்களால் உனக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? அவர்களால் அப்படிங்கிறது எங்க சப்ஜெக்ட். ஸோ தே, முடியும் அப்படின்றது ஸோ கேன், தே கேன் அப்படின்னா அவர்களால் முடியும். என்ன பண்றதுக்கு வேர்ப் எதிங்க? உதவுறதா வேர்ப். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹெல்ப். உனக்கு யூ, தட்ஸ் இட். they can help you, they can help you, அவங்களால உனக்கு உதவி செய்ய முடியும். நெக்ஸ்ட், அவர்களால் உனக்கு உதவ முடியாது, இல்ல அவங்களால உனக்கு உதவ முடியாது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லலாம்? தே, நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? காண்ட். they can't help you, they can't help you. கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. நெக்ஸ்ட், அவர்களால் உனக்கு உதவ முடியுமா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நேர்மறையான கேள்வி வாக்கியம், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னா பாசிட்டிவ். கேள்வி கேட்கும் போது இந்த கேனை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப எப்படி சொல்லுவீங்க? கேன் தே ஹெல்ப் யூ. மற்றதெல்லாம் அதே இடத்துல இருக்கட்டும். கேன் தே ஹெல்ப் யூ, கேன் தே ஹெல்ப் யூ, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆமா அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எஸ், எஸ் they can. இல்ல முடியாது அப்படின்னா நோ they can't. ஓகே, கேன் they help you, அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட வந்து. நான் சொல்றேன் ஆமா முடியும், அவங்களால முடியும் அப்படின்னா எஸ் they can. இல்ல அவங்களால முடியாது, நோ they can't. ஓகே, நெக்ஸ்ட், அவர்களால் உனக்கு உதவ முடியாதா? ஸோ இது வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ்ல இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இந்த காண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தூக்கி அப்படி முன்னாடி போட்டுருங்க. அதை எப்படி சொல்லலாம்? காண்ட் தே ஹெல்ப் யூ, காண்ட் தே ஹெல்ப் யூ, காண்ட் தே ஹெல்ப் யூ, அவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? எஸ் தே காண்ட், ஆமா அவங்களால முடியாது. இல்ல அவங்களால முடியும், நோ தே கேன், இல்ல அவங்களால முடியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்க பாருங்க, கேன் தே ஹெல்ப் யூ அப்படின்னு இருக்கு. அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்களால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஒரே வார்த்தை தான், அதுக்கு முன்னாடி ஹவ் சேர்த்துருங்க, அவ்வளவுதான். ஹவு கேன் தே ஹெல்ப் யூ, ஹவு கேன் தே ஹெல்ப் யூ, அவங்களால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்?
அவங்களால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியாது, அல்லது அவங்களால உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண முடியாது, அவர்களால் உனக்கு ஏன் உதவ முடியாது. ஏன் அப்படின்னா ஒய் கான்ட் தே ஹெல்ப் யூ, எதுக்கு அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து அடிஷனலாக நீங்கள் சேர்க்கும் போது ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சென்டென்சஸ் கிடைக்கும். ஈஸியாக இருந்ததா? இவ்வளோதாங்க. ஸோ கேன் யூஸ் பண்ணி முடியும், முடியாது, முடியுமா, முடியாதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்களாகவே உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஈஸியாக இருந்ததா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். 4 சென்டென்சஸ். என்னால் கார் ஓட்ட முடியும், என்னால் கார் ஓட்ட முடியாது, என்னால் கார் ஓட்ட முடியுமா, என்னால் கார் ஓட்ட முடியாதா. ஸோ இதெல்லாம் நார்மலாக நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ், கேட்கக்கூடிய கேள்விகள். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன்சர் சொல்லும்போது செக் பண்ணிக்கோங்க, அல்லது என் கூட சேர்ந்தே கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பிகாஸ் 4 சென்டென்சஸ், அதனால் நம்ம டைம் கொடுக்க முடியாது, 20 செகண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அதனால என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுறவங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, அல்லது பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, என்னால் கார் ஓட்ட முடியும், முடியும் அப்படின்ட்டு. ஸோ கேன் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் யாருங்க? என்னால். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஐ கேன். ஐ கேன்னா என்னால முடியும். இங்க வேர்ப் என்னது? ஓட்டுறது. ஸோ கார் ஓட்டுறதுக்கு என்ன சொல்லுவீங்க? டிரைவ். ஐ கேன் டிரைவ் கார், அ கார். ஐ கேன் டிரைவ் அ கார். ஐ கேன் டிரைவ் அ கார். என்னால கார் ஓட்ட முடியும். என்னால் கார் ஓட்ட முடியாது, அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ முடியாதுன்னு வந்திருக்கு. ஸோ காண்ட். ஐ காண்ட் டிரைவ் அ கார். ஐ காண்ட் டிரைவ் அ கார். நிறைய சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், என்னால் கார் ஓட்ட முடியுமா, என்னால் கார் டிரைவ் பண்ண முடியுமான்னு கேட்கணும். ஸோ இந்த கேன் இருக்கு இல்லையா, இதை தூக்கி அப்படி முன்னாடி போட்டுருங்க. ஸோ கேன் ஐ டிரைவ் அ கார். கேன் ஐ டிரைவ் அ கார்? கேன் ஐ டிரைவ் அ கார்? என்னால் கார் ஓட்ட முடியுமா? நெக்ஸ்ட், என்னால் கார் ஓட்ட முடியாதா? ஸோ கார் ஓட்ட முடியாதுங்கிறதுக்கு ஐ காண்ட் டிரைவ் அ கார். முடியாதான்னு கேட்கறதுக்கு அந்த காண்ட்க்கு முன்னாடி போட்டுருங்க. ஸோ காண்ட் ஐ டிரைவ் அ கார். காண்ட் ஐ டிரைவ் அ கார்? என்னால் கார் ஓட்ட முடியாதா? தட்ஸ் இட். ஈஸியாக இருக்கா? ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும், இந்த இடத்துல த போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். போட்டால் கரெக்டு தான். ஐ கேன் டிரைவ் அ கார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக த கார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, உனக்கு வந்து கார் ஓட்ட முடியுமா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேன் யூ டிரைவ் அ கார்? எந்த கார் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ உங்க முன்னாடி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பிராண்ட் கார் இருக்கு, ஓகேவா? முன்னாடி ஏதோ ஒரு காரை நிப்பாட்டிருக்காங்க, அவங்க காரா இருக்கலாம், இல்ல உங்களோட காரா இருக்கலாம். ஏதோ ஒரு கார் உங்க முன்னாடி நிக்குது, அந்த காரை பார்த்து கேட்கறாங்க. அந்த அதாவது அந்த காரை ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிக்கா அந்த காரை கேட்கறாங்க. கேன் யூ டிரைவ் த கார்? கேன் யூ டிரைவ் த கார்? உன்னால கார் ஓட்ட முடியுமா? ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் நவுனை பத்தி நம்ம சொல்லும் போது யூ ஹாவ் டு யூஸ் தி ஆர்டிகிள் த. இதே இது காமனா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் தி ஆர்டிகிள் ஏ. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? காருக்கும் த காருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பொதுவா உனக்கு வந்து பைக் ஓட்ட முடியுமா? கேன் யூ டிரைவ் அ பைக்? ஓகே, இதே இது பொது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பைக் நிப்பாட்டி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு த பைக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை சேர்த்து கத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு கொஸ்டின், என்னால கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு இருக்கு. கேன் ஐ டிரைவ் அ கார்? ஆமா. ஓகே, இன்னொருத்தர் சொல்றாங்க, ஆமாப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? எஸ் யூ கேன். ஓகே தம்பி, உன்னால கார் ஓட்ட முடியும். இல்லப்பா உன்னால முடியாது, ட்ரைலாம் பண்ணிடாத. நோ யூ காண்ட். இந்த இடத்துல பாருங்க, சப்ஜெக்ட் மாறிடுச்சு. ஏன்னா கேட்குற கேள்வி அப்படி. இன்னொருத்தர் கேட்குறீங்க, என்னால கார் ஓட்ட முடியுமா? கேன் ஐ டிரைவ் அ கார்? அப்போ அவங்க சொல்றாங்க, ஏய் தம்பி, கார் ஓட்டலாம் பெரிய வேலையாப்பா, உன்னால கார் ஓட்ட முடியும். உன்னால் முடியும். எஸ் யூ கேன். உன்னால முடியாது. நோ யூ காண்ட். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கேன் யூஸ் பண்ணி இனிமே பேசிடுவீங்களா? முடியும், முடியாது, முடியுமா, முடியாதா, இந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்களா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்களா இன்னும்? ஸோ ரெகுலரா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவனால் இன்று வர முடியும், அவனால் இன்று வர முடியாது, அவனால் இன்று வர முடியுமா, அவனால் இன்று வர முடியாதா, இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிடுங்க.
இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்க, சூப்பராக இங்கிலீஷில் நீங்கள் பேசிடுவீங்க. ஓகே, ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.